சுருதகர்மா, மறைந்து போன வீரன். அரண்மனையின் அழகிய தோட்டத்தில் பாண்டவர்களின் மகிழ்ச்சியான நாள்களில் ஒன்று. துருபதனன் மகளாக பிறந்த திரௌபதி தன் புதிய குழந்தையை கரத்தில் வைத்திருந்தாள். அவளும் அர்ஜுனனும் மகிழ்ச்சியுடன் அந்த சிறிய குழந்தையை நோக்கினர். அந்த குழந்தைதான் சுருதகர்மா, அர்ஜுனனின் புதல்வன். சிறு வயதிலேயே சுருதகர்மா அரண்மனையில் மகிழ்ச்சியாக வளர்ந்தான். பாண்டவர்கள் அனைவரும் அவனை காத்து வளர்த்தனர். தாயான திரௌபதி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அத்துடன் சகோதரர்களான அபிமன்யு, இருத்தச்சுதம் போன்றோர் அவனுடன் விளையாடி மகிழ்ந்தனர். காலம் சென்றபோது சுருதகர்மா தனது தந்தையின் பாதையில் சென்று வீரராக மாற விரும்பினான். குரு துரோணரின் கீழ் பயிற்சி பெற்றான். அவனது வில்லும் அம்பும் நுட்பமானவை. அவனது தகுதி அனைவரையும் பிரமிக்கச் செய்தது. பீஷ்மர், அர்ஜுனன் ஆகியோர் அவனது வளர்ச்சியை பார்த்து பெருமையடைந்தனர். குருக்ஷேத்திர போர் வெடித்த போது சுருதகர்மா தந்தையின் பாதையில் சென்று போரில் கலந்து கொண்டான். அவனது கருணைமிக்க மனமும் வீரமும் அனைவரையும் கவர்ந்தது. அவன் அங்கிருந்த பலரையும் தன் தைரியத்தால் காப்பாற்றினான். ஆனால் போரின் முடிவில் யாரும் எதிர்பாராத துரோகம் நிகழ்ந்தது. அஸ்வத்தாமன் கோபம் கொண்டு திவ்யாஸ்திரத்தை நள்ளிரவில் விடுத்தான். அப்பொழுது இரவின் இருட்டில் சுருதகர்மா மற்றும் மற்ற குழந்தை பாண்டவர்கள் அந்த அஸ்திரத்தின் தாக்கத்தில் உயிரிழந்தனர். காலம் கடந்த போதும் பாண்டவர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை நினைத்து துயருற்றனர். அர்ஜுனனும் திரௌபதியும் தங்கள் குழந்தையின் மரணத்தை ஏற்க முடியாமல் இருந்தனர். பாண்டவர்களின் அரண்மனை துயரத்தில் மூழ்கியது. சுருதகர்மாவின் பெயர் வரலாற்றில் மறைந்துவிட்டாலும் அவன் வீரத்தின் புகழ் என்றும் நிலைத்திருக்கிறது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.